உலகத்துல இருக்கிற எந்த பணக்காரராலும், எந்த அரசராலும், ஏன் எந்த அதிபராலும் கூட பணத்தால வாங்க முடியாத ஒரு சாவி இருக்கு. 1400 ஆண்டுகளாக அதே ஒரு குடும்பத்தோட கையில மட்டும்தான் இருக்கு அந்த சாவி. எந்த சாவி தெரியுமா? அதுதான் காபாவின் சாவி. கிபி 630 மக்கா அமைதியாக முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்த நாள். அப்போது காபாவின் சாவி உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தது. அவர் அப்போது இன்னும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. பலருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இனி இந்த சாவி வேறு ஒருவரிடம் போய்விடுமோ என்ற கேள்வி. அந்த நேரத்தில்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினான். நிச்சயமாக அல்லாஹ் அமானிதங்களை அதற்கு தகுதியானவர்களிடமே ஒப்படைக்குமாறு கட்டளையிடுகிறான். எந்த ஒரு பொறுப்பு, பதவி அல்லது பிறர் நம்மிடம் நம்பி ஒப்படைக்கும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை செய்வதற்குரிய தகுதியும் நேர்மையும் உள்ளவர்களிடமே கொடுக்க வேண்டும் என்பதுதான் இதன் அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவின் சாவியை மீண்டும் அதே உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமே திருப்பிக் கொடுத்தார்கள். அதோடு ஒரு மகத்தான வார்த்தையையும் கூறினார்கள். இந்த சாவியை உங்களிடமிருந்து ஒரு அநியாயக்காரனை தவிர வேறு யாரும் பறிக்க மாட்டார்கள். அந்த நிமிடமே நீதி உறவுகளை விட உயர்ந்தது என்பதை உலகமே பார்த்தது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு 2026 வரை பல பேரரசுகள் வந்துச்சு, பல ஆட்சிகள் மாறுச்சு. ஆனா காபாவின் சாவியை பாதுகாக்கும் பொறுப்பு அதே பானு ஷைபா குடும்பத்திடமே தொடர்ந்து இருக்கிறது. இது ஒரு குடும்பத்தின் பெருமை மட்டுமில்லை, அமானிதத்தை காப்பாற்றிய வரலாறு. இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பது அதிகாரம் கிடைத்தாலும் நீதியை விடக்கூடாது என்பதைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த நீதியான முடிவு 1400 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது.